டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 சிலபஸில் இருக்க திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல். அதாவது ஒழுக்கம் அப்படின்னாலே நல்ல நடத்தை தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதே அவங்களோட ஒழுக்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட பண்பை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சே அவங்க ஒழுக்கமானவங்களா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். அவங்களோட குணத்தை கூட ஒழுக்கத்தை வச்சு சொல்லலாம். ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. அந்த ஒழுக்கத்தை பத்தி திருவள்ளுவர் ஒரு 10 குறள்ல என்ன சொல்லியிருக்காரு, அதோட சிறப்பு பத்தி சொல்லியிருக்காரு, அந்த ஒழுக்கம் இல்லாதவங்களோட இதை பத்தி சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. குறள் 1. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். பொருள்: ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருத்தி காத்தல் வேண்டும். அதாவது ஒருத்தவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் நமக்கு சிறப்பு கொடுக்கறதே ஒழுக்கம்தான். அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக நினைச்சு அதை காக்க வேண்டும். எந்த ஒரு இடத்துலையும் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஒழுக்கன்றது நம்ம உயிரை விட பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இலக்கண குறிப்பு: ஒழுக்கம் தொழிற்பெயர். படும் அப்படின்றது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறள் 2. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். பொருள்: எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு ஒரு நல்ல துணை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒழுக்கத்தை வச்சுதான் நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது மற்றவங்க கண்டிப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, ஒழுக்கம்தான் நமக்கு நல்ல துணை. ஒழுக்கத்தை காப்பது கஷ்டமாவே இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் அது எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இலக்கண குறிப்பு: காக்க வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையச்சங்கள். பிரித்தெறிதல்: பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. இவ்விரு பாடலும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன. இப்ப சொன்ன 2 குறளும் ஒழுக்கத்தோட உயர்வு பத்தி சொல்லுது. அடுத்த குறள் 3. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். குடிமை அப்படின்றது உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். பொருள்: ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். அதாவது ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினரும், ஒழுக்கம் இல்லாதவங்களை இழிக்குடியினரும் சொல்றாங்க. உயர்குடியினர் அப்படின்னா சான்றோர்கள், நல்ல பண்பு உடையவங்க அப்படின்றது அர்த்தம். இழிக்குடியினர்னா அவங்கள யாரும் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஒழுக்கம் இல்லை அப்படின்னாலே அவங்கள யாரும் எதுக்காகவும் மதிக்க மாட்டாங்க, அப்படி சொல்றாங்க இழிக்குடியினர்னு. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இலக்கண குறிப்பு: இழிந்த பிறப்பு பெயரச்சம். குறள் 4. மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். மரப்பினும் மோத்த குழலாக பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர். பொருள்: ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அதாவது ஒருத்தவங்க படிச்சதை மறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களால திருப்பி அதை படிச்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட குடிப்பிறப்போட சிறப்பே குறைஞ்சிரும். அதை திருப்பி நம்மளால பெற முடியாது. ஒழுக்கம் ஒரு வாட்டி நீங்க தவறிட்டாலே அதை நம்மளால திருப்பி பெற முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். மரப்பின் மூத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். குறள் 5. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். பொருள்: பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. பொறாமை ஒருத்தவங்க ரொம்ப பொறாமப்படுறாங்க மற்றவங்களை பார்த்து அப்படின்னா அவங்க கிட்ட செல்வம் நிலைக்கவே நிலைக்காதான். அது போல ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வுன்றது இருக்கவே இருக்காது. ஒழுக்கமா இருக்கணும். காலைல எந்திரிக்கணும்னா காலைல 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும். அந்த டைம்ல இருந்து கரெக்டா படிக்கணும்னா படிக்கணும், காலைல எழுந்திரிச்சோன்னு குளிக்கணும், பல்லு விளக்கணும் அப்படின்றது ஒரு டைம் கீப்பப் பண்ணி எந்த இடத்துல போனாலும் டைம் கீப்பப் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல,
அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒழுக்கம் இருக்கணுன்றாங்க. இந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அப்படிதான் செய்யணும் அப்படின்றது தான் ஒழுக்கம்னு சொல்றாங்க. அப்படி ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வுன்றதே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சரி நாளைக்கு எந்திரிச்சிருக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு விட்டுட்டே இருந்தோம்னா நம்மள கிட்ட ஒழுக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. அதுல உயர்வுன்றது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடையான் அப்படின்றது வினையால் அணியும் பெயர். இதுல பயின்று வரும் அணி வந்து உவமை அணி. ஏன்னா அது போல அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒரு ஊமையை காமிச்சு அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இதுல ஊமை அணி பயின்றுவதற்கு. குறள் 6. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையார், ஏதம் அப்படின்னா குற்றம். பொருள்: ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்கள், நம்மளோட ஒழுக்கம் தவறுந்துருச்சு, அதாவது ஒரு விஷயத்த எப்பயும் பண்ற விஷயத்த நம்ம ஒழுங்கா பண்ணாம ஒரு நெருக்கடியில அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதால ஏற்படும் குற்றங்கள், அதால ஏற்படும் துன்பங்கள் அறிஞ்சவங்க மன வலிமை மிக்கவர். அந்த மன வலிமை மிக்கவங்களால் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்திலேருந்து மாறிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை யோசிப்பாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அந்த ஒழுக்கத்திலேருந்து மாறிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் தப்பு நடக்கும்ன்றத நினைக்கிறவங்க, தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்கத்திலேருந்து கொஞ்சம் கூட சிறிதும் விலக மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இலக்கண குறிப்பு: உறவோர் அப்படின்னா வினையாளனின் பெயர். அடுத்து குறள் 7. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. எய்துவர் அப்படின்னா அடைவர். பொருள்: ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கம் உடையவங்க மேன்மையை மட்டுமே அடைவாங்க, அதாவது நல்லது மட்டுமே அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவர். மற்றவங்க அவங்கள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, திட்டுறது, அந்த இதுதான் சொல்றாங்க. அடையக்கூடாத பழி. இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்கன்னா இது இவன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்ட்டு ஒழுக்கம் இல்லாதவனை பார்த்து தான் சொல்லுவாங்க. அதனால ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இலக்கண குறிப்பு: எய்தாப்பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று. பகுப்புதல் உறுப்பினம் எய்துவர் எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்து பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இவ்வைந்து பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன. இப்ப லாஸ்டா பார்த்த 5 குறளும் ஒழுக்கத்தினால ஏற்படுற குணமும், ஒழுக்கத்தோட குணம் எப்படின்றதையும், ஒழுக்கம் இல்லாம ஏற்படுற குற்றத்தையும் கூறுதுன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 8. நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம், வித்துனா விதை. பொருள்: நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரும். நல்ல ஒழுக்கன்றது நமக்கு நன்மையை விளைவிக்கிறதுக்கான ஒரு விதைன்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கன்றது நமக்கு நன்மையை விளைவிக்கிறதுக்கான ஒரு விதை. அது மாதிரி தீய ஒழுக்கன்றது எப்பயுமே துன்பத்தை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இலக்கண குறிப்பு: நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். இந்த பாடல் வந்து ஒழுக்கத்தினோட விளைவை கூறுகிறது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். குறள் 9. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒல்லாவே அப்படின்னா இயலாவே. பொருள்: நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அழகா சொல்லியிருக்காங்களே இந்த குறள்ல. நல்ல ஒழுக்கம் உடையவங்க தன்னை மறந்து கூட எந்த ஒரு நிலையிலையும் ஒரு தீய சொல்ல மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். சொல்லல் அப்படின்னா தொழிற்பெயர். குறள் 10. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் அப்படின்றது உயர்ந்தோர். ஒட்ட அப்படின்னா பொருந்த. ஒழுகல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல். பொருள்: உயர்ந்தாரோடு பொருந்த
வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். அதாவது உயர்ந்தவரோடு பிறந்தன சான்றோர்கள், நல்லா படிச்சவங்க, நல்ல பண்பு உடையவங்க, நல்ல ஒழுக்கம் உடையவங்கள தான் உயர்ந்தவங்க. அவங்க கூட வாழ்றதுக்கு பொருந்தி அவங்க சொல்றத கேட்டு இல்லை அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்கான கல்வியை, அதாவது அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்க அறிவு இல்லாதவங்க அப்படின்னே திருவள்ளுவர் கூறுகிறார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலர் கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்ப லாஸ்டா சொன்ன 2 குறளும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுங்குகளை கூறுகின்றன. அதாவது நம்மளோட சொல்லாலையும் நம்மளோட செயலாலையும் என்னென்ன ஒழுக்கம் இருக்கு, ஒழுக்கம் வரும், எப்படி உயர்ந்த ஒழுக்கம் வரும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். ஒழுக்கமுடைமையை பத்தி திருவள்ளுவர் கூறிய 10 குறளையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி அவர் கூறிய குறள்கள் அப்புறம் டிஎன்பிசியில் இருக்க சிலபஸ் வைஸ் நம்ம திருவள்ளுவர் பார்த்துட்டு இருக்கோம். மேலும் அதை பற்றி பார்க்கறதுக்கு அம்மு டிஎன்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.